ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டுடே நாம் ஒரு விஷயத்தை நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம், ஆனால் அதை நாம் இன்றைக்கி உடச்சி பேசலாமா? ப்ளீஸ், உடச்சி பேசலாமான்னா அது உள்ளே இருக்கிற உண்மையை ரொம்ப தெளிவாக பேசலாங்க. அதாவது நாம் இப்போது யாரை பார்த்தாலுமே சாதாரணமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? எப்படி கேட்போம்? எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். எந்த மனுஷனும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நல்லா இருக்கம்பா. ஆண் இருக்கு இல்லையா, அந்த அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய அவனுடைய பிரச்சனை இருக்குங்க. அந்த மனுஷனுடைய பிரச்சனை, மனக்கவலை நிறைய உட்காந்துருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுதான் தன்மானம் சார். தன்மானம் தான் மனுஷனை வாழ வைக்கி. ஆனால் அதே தன்மானம் தான் மற்றவங்கள்ட்ட உதவி கேட்குறதுக்கு மனுஷனை உதவி கேட்குறதுக்கு தடங்களாக இருக்குது. தன்மானம் வேணும். ஆனால் தன்மானம் வாழ்க்கையில் பெருசாக உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம் இல்லையா, அது தேவை. பட் உதவி கேட்க வேண்டிய நேரங்களை கேட்கணும் சார், அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இனி யாரையும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் ஃபார்முலா தான் கேட்குறீங்க, அவங்களும் ஃபார்முலா பதில் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு இப்படி கேட்கலாமே, உதவி ஏதாவது வேணுமா கேட்கலாமே நீங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கண்ணீர் விட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ளீஸ், நான் பேசுகிறது உண்மை சார். எல்லார்ட்டையும் நம்ம ஃபார்முலா கேட்குறோம், ரைட், எப்படி இருக்கீங்கன்னு. அதை விட்டுட்டு உதவி வேணுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உண்மையிலே அன்றைக்கி தான் நீங்கள் அவங்களுக்கு கடவுள் சார், ரைட். கொஞ்சம் நான் சொன்ன பாயிண்ட்டை கருத்து பாருங்கள். என்ன காரணம், யார்கிட்டையுமே நம்ம உதவி வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறோம். அதே நேரத்தில் உதவி வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த இடங்களில் தான் வாழ்க்கை மாறாமையே இருக்குது சார். நிறைய பேருடைய வாழ்க்கை மாறாமல் இருக்க காரணம் என்னென்னா, தேவையான நேரத்தில் தேவையான உதவி கேட்க மாட்டேங்கிறோம். அதே நேரத்தில் தேவையான மனுஷாளுக்கு உதவி வேணுமான்னு நம்ம கேட்கவே மாட்டேங்கிறோம். இந்த இடம்தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இடம். உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கும் உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடையில் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியுங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் இனி யாரை பார்த்தாலுமே ஏதாவது ஹெல்ப் தேவை இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஹெல்ப்பு தேவை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வேணும்னா எடுக்க போகிறாங்க, தப்பெல்லாம் உங்களை எடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ், உங்களுடைய பெருந்தன்மை மட்டும் இல்லை, இதில் தான் மனிதாபிமானம் இருக்குங்க. நான் ஏற்கனவே மனிதாபிமானம் பற்றி பேசியிருக்கேன், மனித நேயம் பற்றி பேசியிருக்கிறேன். உதவி செய்கிறது மட்டும் மனிதாபிமானம் இல்லை, மனித நேயம் இல்லை. உதவி செஞ்சக்கப்புறம் நம்மகிட்ட உதவி பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா இல்லையான்னு க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வர வரைக்கும் நம்ம அவங்க பின்னாடியே நின்று அவங்க உதவி கேட்காட்டால் கூட உதவி பண்ணி அவங்கள பிரச்சனைலேருந்து வெளியே எடுக்கணும் இல்லையா. இதுதான் பெரிய மகத்தான பெரும் மனித நேயம் சார். இதுதான் மனித நேயம் பற்றி நான் பேசியிருக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம சில விஷயங்களை ஃபார்முலாவே பேசி வாழ்ந்துட்டு ஃபார்முலாவே போயிடுறோம் இல்லையா. கொஞ்சம் சீரியஸ் வேணாம், உண்மையாக பேசலாம் சார், உண்மையாக இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட உண்மையை பேசிவிட்டு உண்மையாக இருக்கிறத கொடுத்துட்டோ நம்மளால் முடிஞ்சதை செய்யலாங்க, தப்பே கிடையாது. ஸோ இதை தான் சொல்ல வரேங்க. ஸோ அப்போ நான் கன்க்ளூட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை, நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா, உதவி பெறுவதற்கும் நம்ம தயங்குறோம், உதவி செய்கிறதுக்கும் தயங்குறோம். உதவி வேணும்னு கேட்குறதுக்கும் உதவி வேணுமான்னு கேட்குறதுக்கும் இடையில தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியுங்க, நம்ம வாழ்க்கையும் மாறும். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். ஓகே.